பார்ப்போம் இந்த வீட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு தோட்டம் அமைக்கிறதுன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து ஒரு வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி இருக்குது. அது இல்லாமல் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால நிறையா புற்கள், அப்புறம் தேவையில்லாத செடிகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திட்டு நம்ம எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வெண்டைக்காய் செடி இருக்குது, பக்கத்துலேயே தக்காளி செடி. இப்போ இந்த ஏரியாவை ஃபுல்லாக நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பாருங்கள். இதுக்கு ஒரு 2 பேர் ரெடியாக இருக்கார் களத்தில். அதில் வந்து முதலாவதாக ஒரு ஆள் வர போகிறாரு. அவர் பேர் தான் அப்துல் மியாஸ். வாங்க வாங்க. இவர் வந்து இயற்கை ஆர்வலர். ஆனால் வரும்போதே கத்தியை கையில் கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் வந்து ஒரு 4-5 இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணு அப்படின்னு ஆர்வம் வந்திருக்கார். நான் சொன்னேன், இல்லை இப்போதைக்கு கட் பண்ண வேணாம், நீ உட்காந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு நம்ம வந்து இது எல்லாத்தையுமே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னேன். அடுத்தது நம்ம களத்தில் வந்து இன்னொரு வா 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 இவர் பேர் தான் முகமது அம்மர். இவரை நம்ம சேர்ந்துட்டார். மொத்தம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணி செடிகள் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அதை க்ளீன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, வேலை மும்முரமாக நடக்கட்டும். அப்படி ஓரளவு புல் சேர்ந்துருச்சு. இது இப்போ நான் எடுத்துகிட்டு வர்றது இதுதான் வந்து குருவிகளுக்கு கூடு கட்டுறதுக்கு பயன்படும். இது காஞ்ச பிறகு குருவிகளை எடுத்து கொண்டு போய் கூடு கட்டி அது வீடு கட்டி வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வேணான்னு சொல்கிற பொருள் இன்னொரு உயிரினத்துக்கு தேவையான பொருளாக இருக்குது. அதுதான் இயற்கை நியதி. சுத்தம் பண்ணதில் ஒரு 4-5 வகையான செடிகள் கிடச்சிது. இதுதான் கீழா நெல்லி செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா புளிய இலை மாதிரியே இருக்கும். இந்த இலைக்கு கீழே வந்து பூக்களும் காய்களும் வரிசையாக அடுக்குனது மாதிரி இருக்கும். பல நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்து. இந்த செடியோட பேர் குப்பைமேனி. வீட்டு ஓரத்தில் குப்பைகள்லாம் நம்ம இதை பார்க்கலாம். தோல் சம்பந்தமான வியாதிக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து. அது மட்டும் இல்லாமல் குடல் புண்ணு, நீரிழிவு நோய்க்கெல்லாம் பயன்படுது. அடுத்தது நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா சீம கருவேலை செடி. இது நமக்கு தேவையில்லை, மற்ற செடிகளுக்கும் தொந்தரவு கொடுக்குறனால இதை வந்து அப்புறப்படுத்தலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். இது நாங்கள் வச்ச மிளகாய் செடி. வாங்க 3 பேருமா சேர்ந்து புல்லை தூக்கலாம். அப்பா போடுங்க இந்த சைடு போடுங்க. என்னால் சுத்தமாக தூக்கவே முடியல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலை எந்த அளவுக்கு மும்முரமாக போயிட்டுருக்குன்னு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் தான் செடி வைக்க போகிறோம். சபாஸ், போட்டுட்டேன்னு சொல்லிட்டு புல்லை அப்படியே விட்டுறாமல் 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க. வெரி குட். எங்கள் டேடி வேலை பார்த்து ரொம்ப கழிச்சு போயிட்டாங்க. எங்கள் டேடி மட்டும் கழிச்சு போகல, நாங்களும் கழிச்சு போயிருக்கோம். மிளகாய் செடியை பொறுத்தளவு நம்ம ஒரு இடத்துலேருந்து வந்துச்சுன்னா அதை திரும்ப அதை வந்து பறித்து வேறு இன்னொரு இடத்துல வைக்கணும். இப்போ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏற்கனவே நான் காமிச்சேன்ல, அந்த மிளகாய் செடியை தான் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பையன் வந்து இந்த கீரை விதைகள்லாம் கையில் கொண்டு வந்திருக்கிறான். இது இந்த மிளகாய் செடி இதை வச்சு முடித்தோடனே அடுத்தது வந்து கீரை விதைகளை வந்து இதில் அப்படியே தூவி விடலான்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு.
இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த கீரை விதைகளில் வந்து அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவிக்கிட்டே வர்றேன். அது எல்லாமே தூவி முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மண்ணை நல்லா பரத்தி விட்டுறணும். எதுக்காகன்னா மேலேயே கிடந்ததுன்னா வேறு எறும்புகளோ அல்லது வேறு ஏதோ பூச்சிகளோ அந்த விதைகள்லாம் உணவாக எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, நல்லா மண்ணை நல்லா பரத்தி விட்டுறணும். தொடர்ந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோன்னா விதைகள் எல்லாம் துளிர் விட ஆரம்பிச்சிடும். கீரைப்பாத்தி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு வேப்பங்கன்று அதை வந்து வைக்கிறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பள்ளம் தோண்டியாச்சு. பள்ளம் தோண்டின பிறகு இப்போ வந்து அந்த வேப்பங்கன்றுக்கு தேவையான மண் போதுமான அளவு வந்து மூடுற வேலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. 3 பேருமே களைப்படையாமல் சுறுசுறுப்பாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சை ஊண்டி அந்த கயிறு கட்டுற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது அது முடித்த பிறகு என்ன பண்ணால் இதுக்கு வந்து தண்ணீர் அது பையன் கொண்டு வர்றாரு. ரொம்ப ஆர்வமாக போய் எடுத்துகிட்டு வந்து அவரே எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கார். அது களைச்சி போகிற மாதிரி தெரியல. ஸோ அடுத்தது என்ன, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ அடுத்தது வந்து போய் மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு வந்து செடிக்கு ஊற்றுறாரு. ஸோ அந்த செடி வந்துங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. டாட்டா. இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு டாஸ்க்கை முடிச்சிருக்கிறோம். சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அங்கே கல் இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே நாங்கள் அப்புறப்படுத்திட்டோம். அப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன 2 செடிகளை மட்டும் விட்டுட்டு மற்ற பின்பக்கம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் முன்னாடி க்ளீன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பின் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கீரை பாத்தி போட்டிருக்கு, மிளகாய் செடி வச்சுருக்குறோம். அப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி தோட்டங்கள் அமைக்கணும். ஒரு இடம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தோட்டங்கள் அமைக்க, மாடியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஒரு முன்பக்கம் உள்ள ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து தோட்டங்கள் அமைக்கக்கூடிய தோட்டங்கள் வந்து அது கனிகள் தரக்கூடிய மரங்களாகவும், பூக்கள் தரக்கூடிய மரங்களாகவும், நிழல்கள் தரக்கூடிய மரங்களாகவும் வச்சிங்கன்னா நிச்சயம் வந்து நாடு, வீடு எல்லாமே செழிப்பாக இருக்கும். டாட்டா, பை பாய்.